எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. மச்சான், பணமேடையில உட்காந்த பிள்ளையை எழுப்ப வேண்டாம், அப்படியே கல்யாணத்தை முடிச்சிருவோமா? உங்க பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுங்களேன். என் பெரியவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவான், மறுத்தே பேச மாட்டான். உங்களுக்கு சம்மதம்னா எங்களுக்கு ஒண்ணுமில்ல, கையோட சேர்த்தாப்புல கல்யாணத்தை முடிச்சிருவோம். இல்ல, ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்து வச்சு, நீங்க உங்க பெரிய மகன் கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. சரி, உங்க விருப்பம் அதுதானா, உங்க முன்னாடியே கேட்டுறேன். தமிழ்ச்செல்வா, அப்பா, இந்த பஞ்சவர்ணம் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் ஐயா? அந்த பிள்ளையோட சம்மதத்தை முதல்ல கேளுங்கப்பா. முதல்ல நீ உன் சம்மதத்தை சொல்லியா? ஏப்பா, நீங்க முதல்ல அந்த பொண்ணோட சம்மதத்தை கேளுங்க. இங்க ஏற்கனவே ஒரு கிறுக்கன் என் தங்கச்சி கழுத்துல கேட்காம தாலியை கட்டிட்டான். ஏய் மச்சான், உன் தம்பி அப்படிதான் பண்ணியிருக்கான், அவனை சொல்லு. ஏய் இருங்கப்பா. எப்பா, அந்த பொண்ணு சம்மதத்தை கேளுங்கப்பா. பஞ்சு, உனக்கு சம்மதமா பஞ்சு? சொல்லு, மாப்பிள்ள கேக்குறாரு. எதுனாலும் உங்க விருப்பம் தான்ப்பா. யார்ட்டே அப்படி சொல்லாத, கட்டிக்க போறது நீதான், உன் விருப்பம் ரொம்ப முக்கியம். நீயே எனக்கு மகமுறை தானே. சம்மதம் தான். என் மூத்த மருமக பிள்ளை ரொம்ப தங்கமான குணம், அதிர்ந்து கூட பேச மாட்டாரு, ரொம்ப தன்மையா பேசுவாரு, உன்னை நல்லா பாத்துக்கிடுவாரு தே. சரிங்க பெரியம்மா. பஞ்சு, சந்தோஷமா இருடா. சரிங்கப்பா. சிரிச்ச முகத்தோட போய் தாலியை கட்டிக்கோ. என் மகவே அங்க பாரு, அழுத முகத்தோட தாலி வாங்கியிருக்கா. நீயாவது நல்லா சிரிச்சு வச்சு இருடா பிள்ளை. சரிங்க பெரியம்மா. என்ன அப்புறம் என்ன, முகூர்த்தம் முடியறதுக்குள்ள மருமக பிள்ளைய தாலியை கட்ட சொல்லுங்க. தமிழ்ச்செல்வா, எப்பா கேக்குது, ஆனா இங்க தாலி இல்ல, இந்த கிறுக்கு பையன் எடுத்து கட்டிட்டான் தங்கச்சி கழுத்துல. அடே, அப்ப நீ கட்டின தாலி? என் பொண்டாட்டிக்கு தாலி நானே வாங்கிட்டு வந்தேன்டா, உன்ன மாதிரி இல்ல. அப்ப பிளானோட தான் வந்திருக்கா பட்டாளத்துல இருந்து? ஆமா. என் தங்கச்சிக்கு கல்யாணம் பேசும்போது வீட்டுல தானடா இருந்த, அப்புறம் எதுக்கு பட்டாளத்துக்கு போனேன்? அப்போ உன் தங்கச்சியை கட்டணும்னு தோணல, அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். திமிரு பிடிச்சவே. நீ ரொம்ப பேசுற. பார்வதி, இங்கிட்டு வா. போகாதடி. அடியே, நான் அனுப்புனாதான் அவ உன் பொண்டாட்டி. அதே மாதிரி நான் அனுப்புனாதான் என் தங்கச்சியும் உன் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி மேல கைய வச்சு பாரு பாப்போம். டேய், ஏய் அடங்கு. அடே சும்மா இருங்கடா ரெண்டு பேரும். எப்பா, இப்ப தாலி இல்லப்பா, என்ன செய்யறது? தாலி இல்ல என்ன செய்யறது? என் மருமக பிள்ளை அதை எடுத்துதான் என் மக கழுத்துல கட்டியிருக்காரு. இப்ப போய் தாலியை வாங்கிட்டு வந்து கட்ட சொன்னா அதுக்குள்ள முகூர்த்தம் முடிஞ்சு போகுமே. பேசாம ஒரு மஞ்சள் கயித்துல மஞ்சள் கலங்க கட்ட சொல்லிடுவோமா மாப்பிளைய? அப்படியே செய்யலாம். அப்படியே செஞ்சிடலாம். அடுத்து சீக்கிரமா ஒரு நல்ல நாளை பார்த்து அன்னைக்கு என் மருமகளுக்கு 5 பவுன்ல தாலி செயின் நானே வாங்கி கொடுத்துறேன். அதை தமிழ்ச்செல்வனை விட்டு இன்னொரு தடவை கட்ட சொல்லிடுவோம். சரிங்க மச்சான். பஞ்சு, வருத்தப்படாதடா. சரிங்கப்பா. அன்னைக்கு உங்க தம்பி அவர் விருப்பப்பட்ட பொண்ணை தூக்கிட்டு போய் தாலியை கட்டி அவர் தம் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டாரு. உங்க தங்கச்சி அவ விருப்பப்பட்ட மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கடைசியில கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க வந்த என்னைய மஞ்சள் தாலியை கட்டி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. என் பிறந்த வீட்டுல நான் இருந்த இருப்பு என்ன, கடைசியில என் கல்யாணம் நடந்த கோலம் என்ன? ஒரு மஞ்சள் தாலியை கட்டி இருக்கீங்க எனக்கு, வெறும் மஞ்சள் கவுர. பஞ்சு, அதுக்கப்புறம் உனக்கு 5 பவுன்ல தாலி வாங்கி போட்டோம்லடி. இருந்தாலும் ஊரை கூட்டி சபையில வச்சு ஒரு மஞ்சள் கைத்தை தானே எனக்கு கட்டினீங்க. தங்க தாலியா இருந்தாலும் மஞ்சள் கலங்கா இருந்தாலும் தாலி தாலி தானே பஞ்சு. அதை நான் எவ்வளவு ஆசையோட உன் கழுத்துல கட்டினேங்கிறது தான் முக்கியம். ஆத்தாடியாத்தா, இந்த கதையெல்லாம் வேற யாருகிட்டயாவது போய் சொல்லுங்க. அன்னைக்கு மரகதம் கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு தானே ஆசையா உட்காந்துருந்தீங்க. அவளை உங்க தம்பி தூக்கிட்டு போய் தாலியை கட்டிட்டாருன்னதும் வேற வழியே இல்லாம என்னைய கட்டிக்கிட்டீங்க. ஐயோ, என் பொண்டாட்டி கிட்ட இவளை நான் பிடிச்சதே கட்டினேன்னு எப்படி சொல்றது? உண்மையை சொன்னாலும் வம்பு, சொல்லாட்டினாலும் வம்பு. நான் என்ன செய்வேன்? உண்மையை சொன்னா அப்ப பிளான் போட்டு என்னைய ஏமாத்தினீங்களான்னு கேட்பா. இப்ப நான் என்ன செய்வேன்? பஞ்சு, என்ன என்ன கைய குடுடி. ஒரு உண்மையை சொல்லட்டா? என்ன? அன்னைக்கு உன்னைய பிடிச்சிட்டேன் நான் தாலி கட்டினேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு இப்பதான் சொன்னேன். இல்லடி பஞ்சு, நான் சொல்றத கேளு. அன்னைக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வந்துட்டு அப்படியே எங்க வீட்டுக்கு நீயும் உங்க அப்பாவும் வந்திருந்தீங்களே. நல்ல தாவணிய கட்டிக்கிட்டு செப்பு செல மாதிரி நின்ன உன்னைய பார்த்துட்டு அன்னைக்கே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன் தெரியுமா? நிஜமாவா? நிஜமா தாண்டி. கைய கொடு. என்ன? அப்புறம் எதுக்கு மரகதத்தை கட்டிக்கிறதுக்கு போய் மணமேடையில உட்காந்தீங்க? ஐயோ, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. அத்தை பிள்ளையா போயிட்டா. எங்க வீட்லயும் எனக்கு யாரையும் எதிர்த்து பேசி பழக்கம் இல்ல. எங்க அத்தையும் எங்க அப்பாவும் வந்து முறை பிள்ளைய கட்டிக்கிறியான்னு கேட்டதும் சரின்னு தலையாட்டிட்டேன். மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு தாண்டி தலையாட்டினேன். நிஜமாவா? ஆமா பஞ்சு. நீ இருக்கிற கலர் என்ன, அவ இருக்கிற கலர் என்ன?
எப்பவுமே எதிர்த்து பேசி பழக்கமே இல்லாம வளர்ந்துட்டேன் பஞ்சு. உன்கிட்ட கூட நான் எதுக்காவது எதிர்த்து பேசி இருக்கனா சொல்லு. ஆமா. சரி நம்ம அத்தை பிள்ளை தானே அப்படின்னு கட்டிக்கிடுவோன்ட்டு உட்காந்துருந்தேன். நல்ல வேலை என் தம்பி வந்து தூக்கிட்டு போய் தாலியை கட்டிட்டான் அவளுக்கு. ஆனா என் தம்பி பண்ணதும் ஒரு வகையில நல்லதுதான் பாத்தியா. ஏன்? இல்லாட்டி அழகு செலவோல அதிரூப சுந்தரி நீ கிடைச்சிருப்பியா எனக்கு. ஆமா ஆமா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். மறுபடியும் என்ன? உங்களுக்கு கல்யாணம் பேசும்போது உங்க தம்பி ஊர்ல தானே இருந்தாரு. ஐயோ பேசாம தூங்கி இருந்திருக்கலாம். சொல்லுங்க, உங்க தம்பி ஊர்ல தானே இருந்தாரு. அப்போ உங்களுக்கு அந்த பொண்ணை பேசி முடிக்கும் போது அவர் எப்படி விட்டாரு? அப்புறம் எதுக்கு ஊருக்கு போனாரு? அப்புறம் திரும்ப எப்படி வந்தாரு? இந்த கேள்விய உங்க தங்கச்சி பிள்ளை வெண்ணிலா அன்னைக்கே கேட்டா. யாருகிட்ட கேட்டா? மரகதத்துக்கிட்ட கேட்டா. அது உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும். அங்க முத்தத்துல உட்காந்து பேசினாத்தே இங்க வீடு வரைக்கும் கேக்குதுல. கட்டுக்கட்டா அடுத்தடுத்து தானே வீடை கட்டி வச்சிருக்கீங்க. அது எப்படி கல்யாண பேச்சு பேசும்போது ஊருக்கு போனவர் கரெக்டா கல்யாணம் நடக்கிற நேரத்துல இங்க வந்திருக்காரு? ஒண்ணு இந்த பொண்ணத்தையும் கட்டணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா ஊருக்கு போயிருந்திருக்க மாட்டாரு. சரி, கல்யாணத்துக்காக வந்திருக்காருன்னே வச்சுக்கிடுவோமே. அப்ப கல்யாணத்துக்கு முத நாள் வந்திருந்திருக்கலாம், இல்ல கல்யாணத்தன்னைக்கு காலையில வந்திருந்திருக்கலாம். அது எப்படி கரெக்டா தாலி கட்டுற நேரத்துக்கு அதுவும் மிலிட்டரி ட்ரெஸ்ஸோட வந்தாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ இவருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதான் தகவல் கையில கிடைச்சதும் இந்த மனுஷன் ட்ரெஸ் மாத்துறதுக்கு கூட நேரம் இல்லாம அப்படியே கிளம்பி வந்திருக்காரு பட்டாளத்துல இருந்து. என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய புத்திசாலி. சொல்லுங்க, அப்ப யாரோ தகவல் கொடுத்துதாங்க அவர் வந்திருக்காரு. அது யாரா இருக்கும்? பாத்தியா பஞ்சு, இவ்வளவு நாளா இந்த விஷயம் எனக்கு தோணல. நான்லாம் வாத்தியாரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமா பஞ்சு, அது யாரா இருக்கும்? அதான் எனக்கும் தெரியல. ஆனா யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. நாங்க தான் கேட்டோம்லடி. உன் மாமனும் கேட்டாரு, நானும் கேட்டேன், உங்க அப்பாவும் கேட்டாரு. சின்ன மாமனை கட்டுறையா பெரிய மாமனை கட்டுறையான்னு. பாய அப்பெல்லாம் திறக்காம ஊமை கோட்டா மாதிரி இருந்துட்டு இப்படி கடைசி நேரத்துல இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சிருக்க. அண்ணனுக்கு பயந்துட்டேம்மா. ஆமா, உங்க அண்ணன்லாம் ஒரு ஆளு. உன் மாப்பிள்ளை தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. ஆமா, ஏற்கனவே 2 பேருக்கும் சண்டையா கிடக்கு. இதுல நான் வேற எதுக்கு அப்படி சொல்லி சண்டைய கூட்டணுமேன்னு பேசாம இருந்துட்டேன். பேசாம இருந்தவ அப்படியே இருந்திருக்க வேண்டியதன்னடி. இப்ப அதனால தானே இந்த பஞ்சு மனசுல இப்படி ஒரு விதை உளுந்து போச்சு. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள எல்லாரும் என் மருமக பிள்ளைய அண்ணன் தாலி கட்ட இருந்த பொண்ணை தம்பி தூக்கிட்டு போய் தாலி கட்டிட்டாருன்னு இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாதகத்தி என் வயிற்றுல வந்து பிறந்தையே இப்படி. மாமன் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு மாமன் போனதுக்கு அப்புறம் தாம்மா தெரிஞ்சது. இப்ப சொல்லு எல்லாத்தையும். இப்ப என் பேரன் வாழ்க்கையும் என் பேத்தி வாழ்க்கையும் போயிருச்சே. அன்னைக்கு எந்த பிள்ளையா இருந்தா என்ன, 2 என் அண்ணன் பிள்ளை தானான்னு நினைக்க முடிஞ்சது. இன்னைக்கு அப்படி நினைக்க முடியலையே. என் ராசுக்குட்டி துடிச்சு போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? மானு பிள்ளைக்காவது பரவாயில்ல, விவரம் தெரியல. என் கண்ணுக்குட்டி என்ன கஷ்டப்படுதோ கடையில இருந்து. பெத்தவங்க சேர்த்து வச்ச சொத்து பிள்ளைகளுக்கு போய் சேருது. அதே மாதிரி பெத்தவங்க செஞ்ச பாவமும் பிள்ளைகளுக்கு தானே வந்து சேருது. ஆண்டவா, நீ விளையாடி பார்க்கறதுக்கு அந்த பச்சை பிள்ளை தானா கிடைச்சது உனக்கு? உன்னையால எனக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு கண்டம். ஏங்க, எங்க அண்ணன் பிள்ளைகளுக்கு வண்டி வாங்கி கொடுத்ததுக்கு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப பிள்ளைகளுக்கு முறைப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எப்படி செலவு ஆயிருந்திருக்கும்? ஆமா, அப்ப மட்டும் நீ என்ன சும்மையா விட்டுருக்க போற? எப்பா பாரு, என் அண்ணன் பிள்ளைக என் அண்ணன் பிள்ளைக என் அண்ணன் பிள்ளைக. என்னைக்காவது மதிச்சிருக்கியாடி? அன்னைக்கு உன் 2 அண்ணங்க காலையும் உங்க அப்பன் காலையும் விழுந்து கதறினதுக்கு அப்புறம் தானே என் கூட வாழ வந்த. நீங்க எதுக்கு என்கிட்ட காக்காம தாலியை கட்டினீங்க? ஆமா, இவ பெரிய உலக அழகி. இவகிட்ட காட்டுதான் தாலியை கட்டுவாங்க. போவா இல்ல? அப்புறம் என்கிட்ட கேட்காம கட்டினது தப்பு தானே? உங்க அண்ணன் என் தங்கச்சி கழுத்துல என்ன கேட்டா தாலியை கட்டினான். அதான் போட்டிக்கு அவன் தங்கச்சியை நான் கட்டிக்கிட்டேன். அப்ப என்னை பிடிக்காம தான் கட்டினீங்க? ஆமா, உன்னையெல்லாம் பிடிக்குமா எவனுக்காவது? அப்புறம் மல்லிகை தோட்டத்துல வச்சு கையை பிடிச்சி இழுத்தீங்க. ஒரு வயசு பையன் ஒரு வயசு பிள்ளைய பார்த்தா கையை பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான். அதுலயும் நீ எனக்கு மாமன் புள்ள. அதெல்லாம் வாலிப வயசுடி. ஆனாலும் அதுக்கு தான் உங்க அண்ணன் கிட்ட நல்ல அடி வாங்கி கொடுத்தேல. சேர்ல கட்டி வச்சு என்னை பெல்ட்டாலேயே விளாசி தள்ளிட்டான். என் தங்கச்சியை என்கிட்ட கேட்காம அவன் தாலி கட்டினதுக்கு நான் என்னைக்கு அவனை அடிக்க போறேன்னு தெரியல. ஆமா, எங்க அண்ணன் பக்கத்துல வந்தாலே நடுங்குறீங்க. இதுல அடிக்க போறாராமா. பேசாம தூங்குங்க. சரி, உன்னைய கட்டுறதுக்கு ஒரு உலக்கைய கட்டி இருந்திருக்கலாம். அடாடாடாடாடா,
அடாடாடாடாடா தினமும் ராத்திரியானா இது ஒரு சண்டை இவங்களுக்கு. புருஷன் முன்னாடின்னு அப்படிதான் இருப்பாங்க. நீங்க பேசாம தூங்குங்க. உன்னைய கட்டினதுக்கு உலக்கைய கட்டலாம், உன்னைய கட்டினதுக்கு உலக்கைய கட்டலான்னு எங்க அப்பா வருஷம் பூரா சொல்லிக்கிட்டு தர்றான். மாமாவை மரியாதை இல்லாம பேசாதீங்கங்க. இவங்க கல்யாணம் பண்ண எஸ்டேடி வரலாறு எல்லாம் நமக்கு தெரியாம போயிருச்சு மயிலு. அது யாருக்கிட்ட கேட்டா தெரியும்? நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்க அம்மா கிட்ட காட்டு பார்த்துட்டேன், அத்தை கிட்ட காட்டு பார்த்துட்டேன், ஆத்தா கிட்ட காட்டு பார்த்துட்டேன். யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா உங்க குடும்பத்துல அம்புட்டு வேற இப்படிதாங்க இருக்கீங்க. பொண்ணை தூக்கிட்டு போய் தாலியை கட்டுறது, இல்லைன்னா தெரியாம தாலியை கட்டுறது, இல்லைன்னா ஏமாத்தி தாலியை கட்டுறது. ஏய் யாரடி சொல்ற? எல்லாரையும் தான் சொல்றேன். நீங்க மட்டும் என்ன பெரிய ஓவியமாக்கும் கேட்காம தானே என் கழுத்துல தாலியை கட்டினீங்க. அடி லவ் பண்ணம்லடி நம்ம 2 பேரும். நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு நான் என்னமோ உன்னை ஏமாத்திட்டு போயிருவேன்னு நினைச்சேன். அதனாலதான் தாலியை கட்டி ப்ரூவ் பண்ணடி. ஆனாலும் செலவு இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு உங்க குடும்பத்தை அடிச்சுக்கிறதுக்கு இந்த ஊருக்குள்ளேயே ஆளு கிடையாதுங்க. ஆனா மயிலு இதுல ஒரு விஷயத்த கவனிச்சியா? என்ன? அதே மாதிரி தான் மாப்பிள்ளை முத்துவும் தாலியை கட்டியிருக்காரு, அரவிந்தனும் தாலியை கட்டியிருக்காரு. அப்படித்தானே சொல்ல வரீங்க? இல்லடி எங்க அப்பா எங்க மாமா எங்க அத்தையை தூக்கிட்டு போய் தாலியை கட்டிட்டாருன்ட்டு இவரு எங்க அம்மாவை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிட்டாரு. பிடிக்காமத்தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உன்னைய கட்டினதுக்கு ஒரு உலக்கையை கட்டியிருக்கலான்னு தான் இம்புட்டு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிடிக்காம கல்யாணம் பண்ணியே 4 புள்ள பெற்றிருக்காருன்னா பிடிச்சு கல்யாணம் பண்ணா எங்க அப்பா எத்தனை புள்ள பெற்றிருப்பாரு? உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் தோணுது? இல்லடி மயிலு, பிடிக்காம கல்யாணம் பண்ண அவர் 4 புள்ள பெத்துட்டாருடி. உன்னை பிடிச்சு கல்யாணம் பண்ணா எனக்கு ஒரு புள்ள கூட பிறக்க மாட்டேங்குது. பேசாம மூடிட்டு தூங்குங்க. இப்படியே மூடிக்கிட்டு தூங்க வேண்டியதே போ. உங்களுக்கு வர்ற சந்தேகம்லாம் ஊருக்குள்ள வேற யாருக்குமே வராதுங்க. இல்ல மயிலு, இப்ப எங்க மாமா எங்க அத்தையை தூக்கிட்டு போய் தாலி கட்டியிருக்காரு, அங்க லவ் இருக்கு. அவரே 3 பிள்ளைதான் பெற்றிருக்காரு. எங்க அப்பா போட்டிக்கு பிடிக்காம தாலியை கட்டியிருக்காரு, அவர் 4 பிள்ளை பெற்று லீடிங் லேடி இருக்காரு. இப்ப தூங்குறீங்களா என்ன? தூங்கிட்டேன். என்ன ஒண்ணுமில்ல. போகும்போதும் வரும்போதும் அப்படியே இடிச்சு இடிச்சு மயக்க பாக்குறியா? யாரு? என்ன தானே இடிச்ச? என்னதான் அப்படின்னா நான் உன்னை இடிச்சா நீ மயங்கிடுறியா? உங்ககிட்ட போய் பேசின பாரு, என்னைய சொல்லணும். பேசாதப்போ. இப்படி பாரு, சும்மா இப்படி போகும்போது வரும்போது இடிக்கிறது உரசுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த வைக்கோலுக்கு பதில் ஒன்னைய துண்ட துண்டமா வெட்டி மாட்டுக்கு போட்டுருவேன். மாடு என்னையெல்லாம் சாப்பிடுமா? ஒண்ணு கால கால முரட்டு கால. ஏய் யார சொல்ற? முரட்டு கால நீதானா, போக்கிரி ராஜா நீதானா, பாயும் புளியும் நீதானா, பயந்து போவது சரிதானா, வாழ்வோமே உன்னோடு ஒன்னா, வாலிபம் எங்குது எந்திரி கண்ணா. அடிச்சு பல்ல பேத்துருவேன் பாத்துக்கோ. சினிமா பாட்டு. தெரியுது. சும்மா பாடுனேன். ஆடி பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது அப்படின்னு ஒரு பாட்டு ஆத்தா ரேடியோவில் பாடும். அதான் காலையில இருந்து வேலையா செஞ்சு செஞ்சு இங்க பாரு இடுப்பெல்லாம் வலிக்குது. அதான் பாட்டு பாடிக்கிட்டே வேலை பார்ப்போம்னு நினைச்சேன். அதுக்கு உனக்கு இந்த பாட்டு தான் கிடைச்சதா? எனக்கு டக்குன்னு இந்த பாட்டு தான் வாய்க்கு வந்தது. வரும், நல்லா வரும். அந்த வாயை கிழிச்சு விட்டா இந்த பாட்டு மட்டும் இல்ல வேற எந்த பாட்டும் வராது. முத்து முத்து கருவாயா, ஒரு முத்தம் ஒண்ணு தருவாயா, நான் கொத்து கொத்தா பூத்து கிடக்குறேன். இதுவும் சினிமா பாட்டு. இந்த பாட்டும் பாடக்கூடாதா? இந்த வாய் இருக்கு பாத்தியா, வாய் இருக்கு. அந்த வாய என்ன பண்ணுவ? கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருவேன். இங்க கிழிச்சு கட்டி தொங்க விடு பாப்போம். என்ன பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? பண்ணுன்னு தானடா சொல்றேன். பண்ணு பாப்போம். பச்சை புள்ள பயப்படுறான், போக போக சரியாயிடுவான். ஆனாலும் என் முத்துக்கண்ணு நல்லா வேலை பார்க்கத்தான் செய்யறான். இவ்வளோ நாளும் மான்ஸ் இருந்ததுனால மிதப்பில் இருந்தான், வேலை பார்க்காம கொஞ்சிக்கிட்டு. இப்போ பார்த்தியா எப்படி வேலை பார்க்குது இந்த கண்ணுக்குட்டின்னு. இந்த டிகிரியை முடிக்கிற வரைக்கும் தான் இந்த சாணி எழுற வேலையெல்லாம். டிகிரி முடிச்சாச்சுன்னா மாமா கிட்ட சொல்லி பேங்க்ல லோன் போட்டு இன்னும் ஒரு 20-30 மாடை வாங்கி போட்டு, அப்புறம் இந்த ஊர் மட்டும் இல்லை பக்கத்து ஊர் எல்லாத்துக்கும் நம்ம பால் தான் போகணும். 10 ஆளுங்களை வேலைக்கு வச்சுட்டு மகாராணி மாதிரி உட்காந்து வேலை வாங்குவேன். தம்பி இன்னும் 2 இட்லி வைக்க. தம்பி என்னையா வச்சதே என்ன சாப்பிடாம இருக்க? ஏப்பா பாட்டி. என்னப்பா 4 இட்லி வச்சு இன்னும் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க? நல்லலையாப்பா? இல்ல பாட்டி, நல்லா இருக்கு. சாப்பிடவே இல்லையா? அப்புறம் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ற? மனசுல எதையாவது போட்டு நினைச்சுக்கிட்டே இருக்காதப்பா, சாப்பிடு, வளர்ற பிள்ளை. பசிக்கல பாட்டி. பசிக்குது தானே இட்லி கேட்டு வந்த?
தினமும் இப்படியே தட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தா எப்படி? காலையில இங்க சாப்பிடுற, நைட்டு இங்க சாப்பிடுற, மத்தியானத்துக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தரட்டாங்கட்ட வேண்டாங்கிற. அப்ப மத்தியானம் என்னதான் செய்வ? காலேஜ்ல கேண்டீன் எதுவும் இருக்கா என்ன? அங்க போய் சாப்பிடுவியா? ஆமா பாட்டி. நல்லா சாப்பிட்ட போ. இதையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க, நாங்க போய் எப்படி சாப்பிடுவ? சாப்பிடுப்பா. சரிங்க பாட்டி. சரி சரின்னு தான் சொல்ற, ஆனா தட்டை பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்க. அந்த பிள்ளையவே நினைச்சுக்கிட்டு இருக்கியா இன்னமும்? நீ வீட்டுக்கே போகலையா? உங்க ஆத்தா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் சாப்பிட்றேன், நீங்கள் போங்க. ஊரு பூரா உங்க வீட்டில் நடந்ததை பற்றியே தான் இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. சரி விடுங்க பாட்டி. ஊரு சனம் பூரா உங்கள் வீட்டில் தான் பால் வாங்குதா, அதனால எல்லாருக்கும் விஷயம் தெரியுது. அதே மாதிரி ஊரு சனம் எல்லாம் உங்கள் கடையில் தான் மளிகை ஜாமான் வாங்க வராங்க, அதனால எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருது எல்லா விஷயமும். எங்கே போனாலும் வந்தாலும் உங்ககிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாதையா? அப்படிலாம் யாரும் என்கிட்ட ஒன்றும் கேட்கல பாட்டி. அப்புறம் எதுக்குப்பா இப்படியே உட்காந்துருக்க? உன் அத்தை பிள்ளைய நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கியா? அந்த பிள்ளை விவரம் இல்லாத பிள்ளையா? நீ அந்த பிள்ளைய நினச்சி வருத்தப்படுற அளவுக்குலாம் அந்த பிள்ளை உன்னை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது. அந்த பிள்ளைக்கு அந்த அளவுக்கு விவரமும் தெரியாது, பக்குவமும் கிடையாது. அதனால அந்த பிள்ளையவே நினச்சிக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிடாத. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை வாழ பாரு. மனு, எதுக்குடா பிள்ளை அழுகுற? நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட ஏன் கடையில் இருக்கேன்னு கேட்டதுக்கு சரக்கு வரப்போகுது, மூட்டை இறக்கணும், அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டேன் என்கிட்ட. காலையில் எந்திரிச்சு எல்லாருக்கிட்டையும் கேட்ட பிறகு தானே தெரியுது நீ வீட்டுக்கே வரலையாமே, கடையிலேயே இருக்கியா. அதான் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு உன்னைய பார்க்க கடைக்கு போனேன், நீ அங்க இல்ல. குளிக்க போயிருந்தேன்டா. எங்க போய் குளிக்கிற? வீட்டில் தான். போய் சொல்லாத, நீ வீட்லயும் இல்ல. அது நம்ம கிணறு இருக்கு பாத்தியா, அங்க தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குமா, அதனால அங்க போய் குளிக்கலான்னு போயிட்டேன் இன்னைக்கு. அப்ப நேத்து எங்க குளிச்ச? நேத்து அங்கதான் குளிச்சேன். நாளைக்கு எங்க குளிப்ப? நாளைக்கு வீட்டில் தான் குளிப்பேன். நீ போய் சொல்ற, அப்புறம் எதுக்கு இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? நான் வீட்ல உன்னைய தேடிட்டு அங்க இல்லைன்னது ஆத்தா வீட்ல தேடிட்டு அங்கேயும் இல்லைன்ட்டு கடைக்கு போனேன், கடையில இல்லைன்ட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனேன், அப்புறம் நீ பால் ஊத்துற இடத்துக்கெல்லாம் போனேன், எங்கேயுமே இல்ல, இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. டேய், நீ எதுக்குடா என்ன தேடி எங்கெல்லாம போயிட்டு இருக்க? நீ எதுக்கு வீட்ல இல்ல அதை சொல்லு. வீட்டில் தான்டா இருக்கேன். இல்ல ஆத்தா சொல்லுச்சு நீ கோச்சுக்கிட்டு கடையிலேயே இருக்கேன்னு. கோவம்லாம் இல்லடா, வேலை நிறைய இருந்துச்சு, அப்படி கடையிலே தூங்கிட்டேன். அப்படின்னா நீ எதுக்கு இங்க சாப்பிடுற? வீட்ல தானே சாப்பிடணும். ஏது என் மாடு பிள்ளை பெரிய சிபிஐ ஆபீசரா ஆயிருவாங்க போலயே. அப்படின்னா யாரு? நீ தாண்டி செல்லம், இங்க வா. சாப்பிட்டியாடா? இல்ல, உன்னையத்தான் தேடி தேடி அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். நான் மாடு பிள்ளைய விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ நான் வீட்ல இருந்து எட்டி பார்த்தா என் கண்ணு முன்னாடி நிப்பேன்னு சொன்னேன், ஆனா இல்ல. அப்ப நீ போய் தானே சொல்லியிருக்க. எனக்கெல்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு நீ மட்டும் இப்படி போய் சொல்ற. உனக்கு வீட்ல இருக்கிறவங்க மேல எல்லாம் கோவமா? அதனாலதான் நீ வீட்டை விட்டு கடையில போயிருக்கியா? ஏற்கனவே 2 வருஷம் மாமா உன்னை வெளியே இருக்க சொல்லும் போது நீ இப்படித்தானே இருந்த, அது மாதிரியே இன்னமும் இருக்க போறியா கருப்பா? சொல்லு. மனு, இந்த பாட்டி கடையில இட்லி சூப்பரா இருக்கும் தெரியுமா, சாப்பிடுறியா? இது என்ன சட்னி? தக்காளி சட்னிடா. என்னை 5 இட்லி சாப்பிட சொல்லுவ, நீ மட்டும் 4 இட்லி தான் வாங்கியிருக்க. ஒரு குட்டி தோசை இருக்கு பாத்தியா, அப்ப அதோட சேர்த்து 5ஆ? சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். நிஜமாவா? நான் கொஞ்சம் எடுத்துக்கிடவா? எடுத்துக்கோ, ஆனா யாராவது இப்படி அழுதுகிட்டே சாப்பிடுவாங்களா? என் மானு எப்பவும் எப்படி இருக்கணும்? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப சிரிங்கடா. அப்படின்னா நீ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லு. நீ இந்த இட்லியை சாப்பிட்டு பாரு ஃபர்ஸ்ட். மனு, சாப்பிடும்போது முகத்தை உண்மைன்னு வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. என்ன பாரு, உன் கருப்பனை பாரு. இப்ப சாப்பிடு. நல்லா இருக்கு கருப்பா. நல்லா இருக்கா? இன்னும் எடுத்து சாப்பிடு. இது சகப்பா இருக்கு. இது என்ன சட்னி? அது கார சட்னி, அதெல்லாம் நீ தொடாத, உனக்கு சேராது. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம். மனு வேணாண்டா, அதை எடுக்காத. கருப்பா, அது கலர் நல்லா இருக்கு பாரு. குட்டி பிள்ளை காரம் தாங்காதுடா உனக்கு. குட்டி பிள்ளை அதை சாப்பிடாத, காரம் தாங்க மாட்டே நீ. கொஞ்சோண்டு சொன்ன கேளுடா. எப்படி இருக்குன்னு பாப்போம். பிள்ளை இரு. கருப்பா, கருப்பா காரமா இருக்கு. மனு சொன்னதுலடா. இந்த தண்ணியை குடி. சாக்லேட் ஏதாவது வாங்குவோமா? போதும் போதும், வேண்டாம். சொல்றத கேட்டு பழகணும்டா பிள்ளை. நீ மட்டும் சாப்பிடுறியேன்னு சாப்பிட்டேன். எனக்கு காரம் பிடிக்கும், சாப்பிட்டேன். உனக்கு அது சேராதுல்ல. உனக்கு மட்டும் ஏன் சேருது, எனக்கு மட்டும் ஏன் சேர மாட்டேங்குது? அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தவங்க பழக்கம் அப்படி. எல்லாருக்கும் ஒரே நாக்கு தானே.
ஷப்பா. என் மான பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்டா. ஒருத்தவங்களுக்கு காரம் பிடிக்கும், இனிப்பு பிடிக்காது. ஒருத்தவங்களுக்கு இனிப்பு பிடிக்காது, காரம் பிடிக்கும். கருப்பா இப்ப நீ சொன்ன ரெண்டுமே ஒண்ணுதான் பாரு. அப்படியா? ஆமா, காரம் பிடிக்கும் இனிப்பு பிடிக்காது, இனிப்பு பிடிக்காது காரம் பிடிக்கும் அப்படின்னா ரெண்டும் ஒண்ணு தானே. அறிவு பிள்ளை, அழகு பிள்ளை. ஆமாவா? ஆமா, பாத்தியா கருப்பன் தப்பா பேசினாலும் மான பிள்ளை கண்டுபிடிச்சிருச்சு. நீ வேணுக்குனேன்னு பேசுன. இல்லையே. ஏ மலரு, உன்னை எங்கெல்லாம் பிள்ளை தேடுறது? இங்க வந்து நின்றுட்டு இருக்க. கருப்பனை தேடி வந்தேன். எங்காவது போனா சொல்லிட்டு போப்ல. டேய், மான பாத்துக்கிட்டதை விட உனக்கு வேற என்ன வேலை? 24 மணி நேரம் இவளை பாத்துக்கிட்டே இருக்கிறதா எனக்கு வேலையா? அசந்த நேரத்துல சொல்லாம கொள்ளாம வெளியே ஓடி வந்துடுறா. அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானடா போனேன். சொன்னேன், ஆனா சித்தி வீட்லயா இருந்த? அப்புறம் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கேயும் பார்த்தேன். அப்புறம் கடைக்கு போனேன், மாமா கடைக்கு. உங்களையும் பார்த்தேன். அங்க கருப்பன் இல்லடா. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன், அங்கேயும் இல்ல. அப்புறம் பால் ஊத்துற இடத்துக்கெல்லாம் போனேன். காலங்கத்தால தெருவா சுத்திக்கிட்டு இருந்திருக்க. கருப்பா வயிறாண்டா. மானுக்குட்டி, நீ பண்ணது தப்புதான்டா. என்னை தேடி கடைக்கு வந்தேன்னா கடையில நான் இல்லைன்னா கடையில இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும், சரியா? கேட்டேன் வீராண்ணா கிட்ட. அவங்க நீ எங்க போயிருக்கேன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. அதான் உன்னை தேடி நான் போனேன். சரிதான்டா குட்டி, அதுக்காக என்னை தேடி தேடி இப்படி தெருவா சுத்திட்டு இருக்க கூடாது, அது தப்பு. அப்படின்னா நீ வீட்டுல என் கண்ணு முன்னாடியே இரு. மலர் வா, காலேஜுக்கு லேட் ஆகுது. போடா செல்லம், போய் ரெடி ஆகு போ. இந்த ட்ரெஸ்ஸோடய காலேஜுக்கு வர போற? ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருக்கடா தங்கம், உனக்கு நல்லா இல்லாம இருக்குமா? ஆனா உன்னால பொழுதுக்கும் சமாளிக்க முடியாது. நீ சுடிதார் போட்டுட்டு வா, சரியா? சரி. சரி, வீட்டுக்கு போங்க. அரவிந்தம் கூட போய் ரெடி ஆயிட்டு சாப்பிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. என்ன? இன்னைக்கு நான் உன் கூட தான் காலேஜுக்கு வருவேன். இல்ல, எனக்கு இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அதனாலதான் நான் சீக்கிரமா கிளம்புறேன். நீ அரவிந்தம் கூட வா. என்ன? நிஜமாவா? ஆமாடா செல்லம், சிரிச்சுக்கிட்டே போங்க. போய் ரெடி ஆகுங்க, சமத்து பிள்ளையில போங்க. சரி, அப்படின்னா காலேஜ்ல கேண்டீன்ல பார்க்க வரணும் என்னைய. நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து டீ குடிப்போம் என்ன? நான் என்னடா சொன்னேன் அன்னைக்கே? எங்க போனாலும் அரவிந்தம் கூட போயிட்டு அரவிந்தம் கூட பத்திரமா வரணும்னு தானே சொல்லியிருக்கேன். அப்ப நான் உன்னை எப்ப பாக்குறது, உன் கூட எப்ப பேசுறது? சாயங்காலம் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு. அப்பனா சரி. சரி போங்க, போய் ரெடி ஆகுங்க போங்க. சரி, டாடா. என்ன? டாடா. டாடா. அரவிந்தா வா, சீக்கிரம் வா, காலேஜுக்கு லேட் ஆகுது. வா. ஏய் அரவிந்தா. என்னடா? உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? ஏய், நான் அவளை பத்திரமா தான்டா பாத்துக்கிட்டேன். என்கிட்ட சொல்லாம ஓடி வந்துட்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மானு பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னையா இல்லையா? சரிடா, பாத்துக்கிறேன். அழுதுகிட்டே வந்து நிக்கிறா. எனக்கு பக்கன்னு ஆயிடுச்சு. நான் என்னடா பண்றது? சரி போ, பாத்துக்கோ, அழாம பாத்துக்கோ. சரி. எப்ப பார்த்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. எங்க அண்ணன் பிள்ளைங்க, நம்மதே சமாதானப்படுத்தணும். இப்படியே பேசிக்கிட்டு என்கிட்ட என்னைக்கு அற வாங்க போறேன்னு தெரியல. நீங்க என்னை அடிச்சீங்கன்னா எங்க அண்ணன் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாரு என்னைய. அதான் உன்னைய கட்டினதுக்கு ஒரு உலக்கைய கட்டி இருந்திருக்கலாம். சரிங்க, என் அண்ணன் பிள்ளைகளை சமாதானப்படுத்தி வண்டி அவங்களுக்கு கொடுக்கணுங்க. காலில் விழுந்தாவது கொடுங்க. ஆமா, 3 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுத்ததும் இல்லாம காலில் வேற விடுவாங்க. உன் பெரிய அண்ணன் பிள்ளையவாது ஒரு கணக்குல சேர்த்துடலாம். உன் சின்ன அண்ணன் பிள்ளை இருக்குவாரு, இந்த வண்டியை கொடுத்து அவனை வாங்க சொல்லி காலில் விழுந்தா பெட்ரோலுக்கும் காசு சேர்த்து காப்பான். அப்படியாவது வண்டியை கொடுங்க. ஏமா என்ன இன்னைக்கு வாசல்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வெண்ணிலா, மருமக பிள்ளை இந்த பைக்கை ஓட்ட சொல்லுடி. ஆமா, நான் சொன்னா அவன் கேட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பான். பேசாம தூக்கி போட்டு தீ வச்சு கொளுத்து. நீங்க போங்க பேசாம, நான் பாத்துக்கிறேன். என்னன்னு போ, அப்புறம் என்னத்துக்கு கூப்பிட்ட? நாளைக்கெல்லாம் கூப்பிட்டு பாரு. சரி, இந்த மனுஷனோட ஒரே ரோதனை தான். மருமக பிள்ளை உங்ககிட்ட பிரியமா இருக்காரா? ஏமா நீ வேற. அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். இந்த வண்டியை கொடுக்கணும்டி. வண்டி தானே, இங்கேயே இருக்கட்டும். இது அவனுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. இந்த மருமக பிள்ளை வருது. மருமக பிள்ளை முத்துக்கண்ணு. என்ன? இந்த ஸ்கூட்டரு. இதுக்கு பேரு ஸ்கூட்டரா? அதான் ஏன் இந்த வண்டியை எடுத்துக்கங்க. என் பிள்ளைய கூட்டிட்டு இந்த வண்டியிலே போங்க. இது என்ன மோட்டர் பைக்கா? நான் இது ஏற்கனவே வேண்டான்னு சொல்லிட்டேன். சும்மா வந்து கேட்டுட்டே இருக்காதீங்க. உங்க பொண்ணையே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த வண்டி மட்டும் எனக்கு தேவையா? வேண்டாம்னா பிறனத்துக்கு தாலியை கட்டினீங்க? தெரியாம கட்டிட்டேன் தே. தெரியாம கட்டினாலும் தெரிஞ்சு கட்டினாலும் தாலி கட்டினது தானே. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? தெரியாம ஒரு மகாபெரிய தப்பு பண்ணிட்டேன். அதையே சொல்லி காட்டாதீங்க. எனக்கு இந்த வண்டி வேணாம், ஒண்ணு வேண்டாம். தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. அங்கிட்டு தினமும் காலேஜ் போகும்போது இப்படி வந்து நின்றுட்டு என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. சரி, என் பிள்ளைய கூட்டிட்டாவது போங்க. அந்த பிள்ளைய தனியாவே விட்டுட்டு போறீங்க. இவளை எதுக்கு நான் கூட்டிட்டு போகணும்? என்ன வெண்ணிலா, எங்க நீ பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போற?
நீ முத்து கூட வருவேல, அதனால நானா தனியா போலான்ட்டு போறேன். ஷோ, அவன் கூட நான் போக மாட்டேன். ஏன்ல? இவன் கிளம்பட்டும், அப்புறம் சொல்றேன். போயிட்டான், சொல்லு. ஏன் ஐசு, நம்ம போற பஸ்ல நம்ம போற அதே டைமுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா ஒருத்தன் வந்தான்லடி. அவன் எந்த காலேஜ்? நான் பார்க்கலையே. இவன் பக்கத்துல தானே நின்றுட்டு இருந்தான். அவனா? நம்ம காலேஜ் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவன் பேர் என்னன்னு கேட்போமா? கேட்டு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். நாளைப்பனா பஸ்ல வந்தா நம்ம கூப்பிட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. நம்ம காலேஜ்னா என்ன டிபார்ட்மெண்டா இருக்கும் தெரியலையே, விசாரிப்போம். ஐசு, கண்டிப்பா விசாரிக்கணும் ஐசு. எனக்கு அவனை பார்த்ததுல இருந்து நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை தெரியுமா? ஆனா செம்ம ஹேண்ட்ஸம் அவன். என்ன? ஆமா, அவன் ஷர்ட்டை இன் பண்ணி இருக்கிறத பாத்தியா? எப்படி பண்ணியிருந்தான்னு. அவன் தலைமுடிய பாத்தியா? இந்த அருந்த வாழு. என்ன? ஒழுங்கா என் கூட பஸ்ல வா. எதுக்கு? நான் ஐசு கூடயே போறேன். உங்க அம்மா தினமும் என்ன கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க பாரு, என் கூட வா. நான் வேணா இன்னமே திட்டாதீங்கன்னு சொல்லிடுறேன், நீ போ. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம், ஒழுங்கு மரியாதையா என் கூட வா. இல்ல, நானும் ஐசுவும் வரோம், நீ முன்னாடி போ. எங்களுக்கு அந்த டைமிங்லாம் சரியா வராது. ரெண்டாவது பஸ்ல நாங்க வரோம். இப்ப என் கூட வர போறியா இல்லையா? மாட்டேன். மரியாதையா வா, இல்லைன்னா கண்ணு மொழியா நோண்டிடுவேன். ஓ, வாரேன். வா. பிளான் சக்சஸ். சரி ஐசு, நான் போயிட்டு வரேன். இது என்னல பைக்கு? இவனுக்கு தான் எங்க வீட்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா அதுலயே என்னை கூட்டிட்டு போக வச்சிருவேன். சரி, நான் முன்னாடி கிளம்புறேன். பாய். வா. என்ன? ஏய், நான் வந்துட்டேன்டா. ஏ குச்சேசு, என்ன எங்க வீட்டு வாசல்ல நின்று தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? வெண்ணிலா பண்ண வேலையை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். முத்துவை என்ன பாடுபடுத்துறா? அவனுக்கு அவதான் சரியான ஆளு, இவளுக்கு அவன் தான் சரியான ஆளு. ஆமா. என்னடா? மலர நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு ஐசு. அரவிந்த் நல்ல பையன் தானே? நல்ல பையன்தான், பொறுப்பான பையன்தான், எங்க பெரிய மாமா மாதிரியே. ஆனாலும் தப்பாவே இருந்தாலும் அவன் ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்கான். விடு. அது பச்சை புள்ள ஐசு. என் கருப்ப மாப்பிள்ளைய நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்து படிப்பை கோட்டை விட்டுறாத குமாரு. இனிமேலாவது என் 2 தங்கச்சிங்களையும் கொஞ்சமாவது பொறுப்பா பாத்துக்கிடணும் ஐசு. நானு இது வரைக்கும் ஒரு அண்ணனா அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. சரி, பாத்துக்கோ. என் தங்கச்சி கிளம்பிட்டாளா என்னன்னு தெரியல. வெண்ணிலாவும் முத்து இப்பதான் போறாங்க. முத்து கிளம்புனது தெரியும். இல்ல, நான் மலர சொல்றேன். அவ போனதை நானும் பார்க்கலையே. நான் போய் பார்த்துட்டு வந்துடட்டா? சரி, நீ பார்த்துட்டு வரையா? நான் கிளம்புறேன். கேட்டா வேற எங்க பெரியத்தை என்ன சொல்லுதோ. எத்தே, என்ன குமாரே? மலரு காலேஜ் கிளம்பிட்டாளா? ஏயா, இந்த அரவிந்தனும் மலரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என் கூட வராளாத்தே? ஏன் அப்புறம் அரவிந்த் எதுக்கு இருக்கான்? கேட்டன் தே. நீ முன்னாடி போ, அதெல்லாம் அவங்க வருவாங்க. சரி, வா போவோம். அவன் பார்த்துக்கிடுவான், நீ வா. கடப்பக்கம் போயிட்டு என் மாப்பிள்ளைய ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன், நீ முன்னாடி போ. சரி. நீ அவ போற? இல்ல, ராஜி எல்லாம் பஸ் ஸ்டாப்ல நிப்பா. சரி, போ, நான் வரேன். சீக்கிரம் வந்துடுறா. நீ முன்னாடியே நடமா, இந்த வந்துடுறேன். என்ன இன்னைக்கும் காலையில இங்கே நின்றுட்டு இருக்க? மைனி, பெரிய மருமக பிள்ளைகிட்டையாவது சொல்லி வண்டியை ஓட்ட சொல்லுங்க மைனி. சின்ன மருமக பிள்ளை வேண்டான்ட்டு போயிட்டாரு. ஏனா? ஏன் வேண்டாமா? அவர் என் பிள்ளையவே வேண்டான்னு சொல்றாராம். வண்டி மட்டும் என்னத்துக்குன்னு காட்டிட்டு போயிட்டாரு. ஆமா ஆமா, வேண்டான்னு சொல்ற பிள்ளையத்தையே மல்லு கட்டி தாலியை கட்டி இருக்காரு உங்க சின்ன மாப்பிள்ளை. எல்லாம் நடிப்பு, அப்படியே அவங்க அப்பாவை மாதிரி. சரி, எப்படியோ இருந்துட்டு போகட்டும். நீங்க பெரிய மருமக பிள்ளைகிட்ட சொல்லி இந்த வண்டியை எடுத்துக்கிட சொல்லுங்க மைனி. நான் சொன்னா என் பையன் என்ன வேணாலும் செய்வான். அப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன். அரவிந்தா, இந்த பைக்கில் ஒன்று எடுத்துக்கையா. உங்க அத்தை உனக்காக ஆசையா வாங்கி கொடுத்துருக்காங்க பாத்தியா? ஏம்மா எதுக்குமா? உங்க அத்தை உனக்கு சீர் கொடுத்துருக்காங்கப்பா, வாங்கிக்கோ. மலர் பிள்ளைய கூட்டிக்கிட்டு இதுலயே தினமும் காலேஜ் போயிட்டு வா. ஒரு மாதிரி நல்லா கெத்தா இருக்கும் பாத்தியா? ஏம்மா, காலேஜில் மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் சைக்கிளில் தாம்மா வராங்க. பாதி பேர் பஸ்ஸில், பாதி பேர் சைக்கிளில், ஏதாவது ஒரு 4-5 பேர் தான் ஸ்கூட்டியில் வராங்க. இவ்வளோ பெரிய பைக்கில் நான் போனால் நல்லாவா இருக்கும்? டேய் அரவிந்தா, நீ யாரு வீட்டு பிள்ளை? இல்லைம்மா, ப்ரொஃபஸர்ஸ் தான் பைக்கில் வருவாங்க. நான் ஸ்டூடெண்ட் பைக்கில் போனா? போடா போ. நமக்குன்னு நம்ம குடும்பத்துக்குன்னு இந்த ஊருக்குள்ள பெரிய மரியாதை கௌரவம் இருக்கு. நீ பைக்கில் போனால் அது இன்னமும் அதிகமாகுமே தவிர யாருமே இவன் என்ன இப்போவே பைக்கில் போகிறான் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. எடுத்து ஓட்டு. பாரு, மலர் பிள்ளையும் நல்லா பைக்கில் பின்னாடி உட்கார வச்சு ஜம்முன்னு கூட்டிகிட்டு போய் ஜம்முன்னு இறக்கி விடு. என் மருமக பஸ்லையா போயிட்டு வரணும் கூட்டத்துக்குள்ளே இடிபட்டுக்கிட்டு?
ஏம்மா அதெல்லாம் சரியா வருமாம்மா? உனக்கு பைக் ஓட்ட தெரியும்ல. ஓட்டுவேம்மா. பிறகு என்னடா, நான் சொன்னா மறுத்து பேச மாட்டான் என் பிள்ளைன்னு இப்பத்தேன் சொன்னேன். சரிம்மா சரி. அதான் என் பிள்ளை. பாத்தியா பார்வதி, பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு? ஆமா மேனி. சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம். சரிப்பா. பார்த்து பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வரணும். பிள்ளை சாப்பிட்றது என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருன்னு. சரிம்மா. பாத்தியா பிள்ளை எவ்வளவு சிரிச்ச முகத்தோட லட்சணமா இருக்கான்னு. என்னமோ சொன்னான் அவன். ஆமாம்மா, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தானே தெரியும். என்னடா? ஒன்றுமில்லம்மா, போயிட்டு வரோம். டாடா. டாடாயா டாடாயா. டாடா டாடா. சாப்பிட்டியா கருப்பா? நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். குமார், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? மாடு பிள்ளைய கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னேன்ல. என்னடாச்சு? காலையில என்னை தேடி ஊர் பூரா சுத்தி இருக்கா. ஐயோ அப்படியா? இங்க பாரு, இப்படியே நீ வருஷம் பூரா பேசிட்டு இருக்காத. என்னை தேடி உங்க வீட்டுக்கும் வந்திருக்கா. ஏன்டா இப்படி விட்டுக்கிட்டே இருக்கீங்க அந்த பிள்ளைய? கருப்பா எனக்கு தெரியாதுடா. எப்ப கேட்டாலும் இந்த ஒரு பதில சொல்லியிருக்குமாரு. அப்படி என்னதாண்டா பண்ற வீட்டுல? இல்ல கருப்பா, நான் கவனிக்கல. அப்ப வந்தது எனக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராதாடா? ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ள வந்துட்டு போறது கூட ஏன்டா தெரியாம இருப்பீங்க? நான் ரூம்ல இருந்தேன்டா. என்னடா நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்ற? ஏதாவது ஒரு காரணம் உனக்கு. சரிடா, இனிமே கவனமா பாத்துக்கிறேன். இதையும் கரெக்டா சொல்லிடுற, ஆனா ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் பண்ற. குமார், என்னடா அரவிந்த் பைக்ல வரான்? ஜில்லு ஜில்லுன்னு காத்து முகத்துல படுத்து பாரு அரவிந்தா. நல்லா இருக்கல மலரு? இப்ப கருப்பு மட்டும் இருக்கணுமா? ம். நல்லா இருக்கும்டா. அங்க பாரு கருப்பு நிக்கிறான். சீக்கிரமா காலேஜுக்கு போகணும்னு சொன்னா. கருப்பா. எங்க வீட்டுல தாண்டா வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்க வீட்டுல வாங்கி கொடுத்துருக்காங்களா? இப்போ எதுக்குடா பைக்கு? முத்துவுக்கும் இவனுக்கும் ஆளுக்கு ஒண்ணு. முத்து வேண்டான்ட்டான், இவன் எடுத்துட்டு வந்துட்டான். என் தங்கச்சி வேற பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு வரான். குமார், அவனை பிடிச்சி நிறுத்தடா. வண்டியை நிறுத்த சொல்லு. அரவிந்தா இங்க வா. என்னடா? கூப்பிடுறேன் பாரு எங்க அண்ணன். வண்டி அங்கிட்டு கொண்டு போ. ஆகாத வேலை இதெல்லாம். வாடா வாடா இங்க. மானு, பைக்ல இருந்து இறங்குடா. இங்க வா, இங்க வாடா நீ.